நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க. ச்சே, நீ உயிரோட இருக்கும்போதும் எனக்கு பிரச்சனை, இல்லாம போனதுக்கு அப்புறமும் எனக்கு பிரச்சனை. நான் வாழ வேண்டிய வாழ்க்கைய நீ தட்டி பறிச்சிட்ட. எழில என்கிட்ட இருந்து பிரிச்சிட்ட. இது நான் வாழ வேண்டிய வாழ்க்கை. இதுல நான் மட்டும்தான் இருக்கணும். ச்சே, உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு அப்படியே பத்துக்கிட்டு வருது. போட்டோல கூட நீ எழில் பக்கத்துல நிக்கிறத என்னால பொறுத்துக்க முடியல. நீ மண்ணுக்குள்ள புதஞ்சப்பவே இதெல்லாம் உன் கூடவே புதஞ்சிருக்கணும். உன்னை பார்க்க பார்க்க உன் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. உன்னை பத்தி இந்த வீட்ல யாரும் நினைக்காத அளவுக்கு நான் ஒண்ணு பண்ணுவேன். குட் மார்னிங். குட் மார்னிங் எழில். என்ன இவ்வளோ காலையில் வந்திருக்க? பசங்களை பார்க்க வந்தேன். ஓ, சாரி எழில், இப்பதான் விஷயத்த கேள்விப்பட்டேன். நீயும் என்கிட்ட எதுவுமே சொல்லாம திடீர்னு கிளம்பிட்ட. அந்த அவசரத்தில் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரு தெருவா பசங்களை தேடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல. எழில், நீ தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒன்னு சொல்லலாமா? சொல்லு மனோ. நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீயும் பசங்களும் இன்னும் நடந்து முடிஞ்ச விஷயத்த நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தான். என்ன சொல்ல வர? இந்துவோட மரணம் ஒரு விபத்து. அவளுக்கு அப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. இப்படிங்கிறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. ஒரு வைஃபா, ஒரு அம்மாவா, இந்துவோட இழப்பு உனக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பெரிய வலிதான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த வலியை இன்னும் எத்தனை நாளைக்கு நீயும் குழந்தைங்களும் சுமந்துகிட்டு இருக்க போறீங்க? பொதுவா குடும்பத்துல முக்கியமானவங்க இறந்துட்டா சில பேர் உடனே வீட்டை மாத்திடுவாங்க. சில பேர் ஊரு கூட மாறி வேற ஊருக்கு போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? அவங்களோட நினைப்புல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம் தான். என்ன சொல்ல வர? இந்துவ மறுபடியும் ஞாபகப்படுத்துற சில விஷயங்களை கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணலான்னு சொல்றேன். எதை அவாய்ட் பண்ண? அவ வாழ்ந்த இந்த வீட்டை அவாய்ட் பண்ண சொல்றியா? என்னால முடியாது. வீடெல்லாம் மாத்த தேவையில்லை. அட்லீஸ்ட் வீட்ல இருக்கிற இந்துவோட போட்டோஸ் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு பசங்களோட பார்வையில படாம எடுத்து வைக்கலாம்ல. மனோ, சாரி. அவளோட மெமரிஸ் இந்த வீட்ல இருக்கிற போட்டோஸ்ல மட்டும் இல்ல, நான் சுவாசிக்கிற காத்துல கூட இருக்கு மனோ. அது எப்பவும் இருக்கும், இருக்கணும். நான் ஒண்ணு இந்துவ ஒரேடியா மறக்க சொல்லல எழில். கொஞ்ச நாளைக்கு அவளை ஞாபகப்படுத்துற விஷயத்த அவாய்ட் பண்ணலான்னு சொல்றேன். இந்துவோட போட்டோவை பார்க்கும் போதெல்லாம் பசங்க ஒன்னையும் இந்துவையும் கம்பேர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஒரு அம்மா பாத்துக்கிற மாதிரி ஒரு அப்பாவால எப்படி பார்க்க முடியும்? ஒரு அம்மாவோட இடத்த கண்டிப்பா அப்பாவால கொடுக்க முடியாது.
இந்த நினைப்ப நீயும் குழந்தைங்களும் மறந்தாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். மனோ ப்ளீஸ் என்னை கன்ஃபியூஸ் பண்ணாத. சாரி எழு. ஒரு ஃப்ரெண்டா நான் உனக்கு அட்வைஸ் பண்றது என்னோட கடமை. அதை நீ தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. எஸ், ஒவ்வொரு முறையும் உனக்கும் குழந்தைங்களுக்கும் நடுவில் பிரச்சனை வரும்போதெல்லாம் நான் இதை சொல்லணும்னு நினைப்பேன். நீ என்ன நினைச்சுப்பியோன்னு நினைச்சு நான் சொல்லாம போயிடுவேன். பட் இப்ப நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நீ இப்படியே இருந்தா அது குழந்தைங்கள பாதிக்கும். கொஞ்ச நாளைக்கு இந்துவோட போட்டோஸ் அவாய்ட் பண்ணி பாரு. அப்புறம் குழந்தைங்களோட பாசம் உன் மேல திரும்பும். சாரி அழு. ஏதாவது தப்பா பேசுறதா என்ன மன்னிச்சிரு. நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. ஏன்பா இப்படி டல்லா இருக்கீங்க? ஆறிட போகுது, எடுத்து குடிங்க. எனக்கு வேணா பாட்டி. எனக்கும் வேணா பாட்டி. கவின், அபி, நீங்களாவது குடிங்கப்பா. பாட்டி, நான் உங்களை குடிக்க வைக்கிறேன், நீங்க போங்க. சரி, குடிக்கவே. அம்மா இனிமேல் வரவே மாட்டாங்களா? அம்மா வந்தா நல்லா இருக்கும்ல? அம்மா வந்தா நம்மள எல்லாரும் நல்லா பார்த்துப்பாங்கள? அம்மா இனிமேல் வரவே மாட்டாங்க. அப்ப நம்ம அந்த போட்டோக்குள்ள போயிடலாமா? நம்மளால போட்டோக்குள்ள போக முடியாது அஞ்சலி. ஆனா அம்மா நினைச்சா நம்ம கனவுல வர முடியும். கனவுல கூட அம்மா இந்த போட்டோல இருந்து வெளியில வந்து எனக்கு முத்தம் கொடுத்தாங்க தெரியுமா? அம்மா, நாங்க எவ்வளவு ஆசையா உங்களை பார்க்க கிளம்பி வந்தோம் தெரியுமா? அம்மா, எங்களுக்கு அப்பா கூட இருக்கிறதுக்கு பிடிக்கலம்மா. அதான் நீ இருந்த இடத்துக்கு நாங்க தேடி வந்தோம். ஆனா மறுபடியும் பிடிச்சிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டாங்கம்மா. கவின், என்ன இதெல்லாம்? ஏன் போட்டோ பார்த்து அழுதுட்டு இருக்கீங்க? நாங்கள்லாம் இல்ல உங்களுக்கு. உங்களுக்கு நாங்க இருக்கோம்மா, நாங்க இருக்கோம். வாங்க. பட் இப்ப நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நீ இப்படியே இருந்தா அது குழந்தைங்கள பாதிக்கும்.
கொஞ்ச நாளைக்கு இந்துவோட போட்டோஸ் அவாய்ட் பண்ணிப்பாரு. அப்புறம் குழந்தைங்களோட பாசம் உன் மேல திரும்பும். சாரி இந்து, நீ இல்லாம நான் மட்டும் இல்ல, நம்ம குழந்தைங்களும் ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. எப்படியே விட்டா அவங்க ஃபியூச்சர் என்ன ஆகும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்து. என்னால இந்த இழப்புல இருந்து வெளியில வர முடியல. ஆனா நான் ஒரு அப்பாவா என் பசங்களை டயத்துல இருந்து வெளியில கொண்டு வரணும். என்ன தப்பா இந்து, பசங்க ரூம்ல இருந்து நான் உன்னை எடுத்துட்டேன். ஆனா என் ரூம்ல இருந்து என்னால உன்னை எடுக்க முடியல. நீ இங்கதான் இருக்கணும் இந்து, எப்பவும் என் கூடவே தான் இருக்கணும். நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது இந்து. என் நிலைமைய பத்தியா இந்து? உன்னை பத்தி யோசிச்சாலும் எனக்கு கில்ட்டியா தான் இருக்கு. உன்னை பத்தி யோசிக்கலனாலும் எனக்கு கில்ட்டியா தான் இருக்கு.
இங்க பாருங்க. அபி, அம்மா போட்டோவெல்லாம் காணோம். என்ன அபி இது? அம்மா போட்டோலாம் யார் எடுத்திருப்பாங்க? அம்மா போட்டோலாம் எங்க போச்சு? பாட்டி, பாட்டி, என்னாச்சுமா? பாட்டி, இங்க இருந்து அம்மா போட்டோலாம் எங்க? ஐயோ, என்ன செல்வி இது? யார் போட்டோலாம் கட்டினது? இங்க இருந்த போட்டோலாம் எங்க? தெரியலம்மா, கீழே மாட்டிருந்த இந்துமதி அம்மா போட்டோலாம் கூட காணுமா, யாரோ கழட்டி இருக்காங்க. என்னடி சொல்ற? யார் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க? போட்டோலாம் எங்க போயிருக்கோம்? தெரியலீங்களேம்மா. ஐயோ, செல்வி, நீ போய் ராமையாவை கூட்டிட்டு வா. சரிம்மா. சீக்கிரம் போ. வேற யார பாட்டி எடுத்திருப்பாங்க? தெரியலையேம்மா. ராமையா வரட்டுக்கே போயிரு. மா. டேய், இங்க இருந்த இந்துவோட போட்டோலாம் யாரோ கழட்டி இருக்காங்கடா. டாடி, இங்க மாட்டி இருந்த அம்மா போட்டோவெல்லாம் யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க டாடி. ஆமா, நானும் அம்மாவும் இருந்த போட்டோவை காணோம். டேய், என்னடா அமைதியா இருக்க? யாரோ இதெல்லாம் எடுத்திருப்பாங்க? நான் தாம்மா எடுத்தேன். நீயா? நீ ஏன்டா எடுத்த? பாட்டி கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுங்க. அம்மாவோட போட்டோ எதுக்கு எடுத்தீங்க? வேணான்னு தோணுச்சு, அதான் எடுத்தேன். That's it. என்னது? வேணாம்னு தோணுச்சா? என்னடா சொல்ற? சொல்லுங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? இந்த போட்டோலாம் உங்களை என்ன பண்ணுச்சு? அம்மா தான் எங்களுக்கு இல்ல. அவங்க போட்டோ கூட எங்க கிட்ட இருக்க கூடாதா? இதெல்லாம் எழில், என்ன இதெல்லாம்? நீ இப்படி நடந்துக்கிறது பிடிக்காம தானே பசங்க வீட்டை விட்டு வெளியில போனாங்க? அவங்க காணோன்னதும் நாம எப்படிலாம் தவிச்சு போனோம். நீ திரும்பவும் இப்படி பண்ண எப்படி எழில்? சொல்லு. ஏண்டா இந்துவோட போட்டோவை பசங்க ரூம்ல இருந்து எடுத்த? அவங்களுக்காக தாம்மா. என்னடா சொல்ற?
அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தாம்மா. இனிமே அவங்க கண்ணுல இந்துவோட போட்டோ படக்கூடாது. அதனாலதான் அவங்க ரூம்ல இருக்கிற போட்டோவெல்லாம் எடுத்து வச்சேன். இது நீயே அவங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் எடுத்து சொல்லிருக்கலாம்லடா. அவங்களால புரிஞ்சுக்க முடியாதுமா.